கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் நேசிக்கப்பட்டிருக்கிற சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் போதகரும் குருவுமாய் இருக்கிற யெஷுவாவின் இனிய நாமத்திலே நான் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களே, நாம் இன்றைக்கு மிக ஒரு கடினமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் மிக முடிவான ஒரு காலத்தில் நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். எப்படி என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த ஜூன் மாதம், இந்த 25ஆம் ஆண்டில் ஜூன் மாதம் 13ஆம் தேதியில இருந்து 24ஆம் தேதி வரையில 12 நாட்கள் உலகம் முழுவதுமாக நீங்க எந்த ஒரு செய்தித்தாளையோ அல்லது தொலைக்காட்சியையோ சமூக ஊடகங்களையோ எடுத்துக்கொண்டீர்களானால் எல்லாருமே ஒரே ஒரு காரியத்தை பற்றி மட்டும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அது என்னவென்றால், இஸ்ராயேல் ஈரானுடைய யுத்தம். இதுல இந்த யுத்தத்துல நாம் என்ன பார்த்தோம் என்றால், இரண்டாம் உலக போருக்கு பிறகு அந்த இரண்டாம் உலக போரிலே பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், யுக்திகள் எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளி இதுல பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் எல்லாமே புதியவைகள். எல்லா விமானங்களும் புதிய விமானங்கள், இதுவரையும் இல்லாத ஆள் இல்லாத ட்ரோன்கள், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படுகிற அதாவது செயற்கை நுண்ணறிவு இங்கு மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. இதில் பயன்படுத்தப்பட்ட யுக்திகள், உளவாளிகள் என்று எல்லாமே ரொம்ப மாடர்ன் டேஸ் வெப்பன்ஸ் என்று நாம் பார்க்கிறோம். இது மனித மூளையை வியக்க வைக்கிற ஒரு காரியமாக இருந்தது. கற்பனையாக எதையெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தோமோ அவைகளெல்லாம் நிஜமாக நடந்தன. ஒரு யுத்தம் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை நேரில் அமர்ந்து, அதாவது நம்ம இந்த யுத்தம் நடக்கிற இடத்துல அப்படியே நம்ம வீட்டுல சேர் போட்டு உட்கார்ந்துட்டு பார்க்கிற மாதிரி இருந்தது. இன்னும் கூட நீங்கள் பார்த்தீர்களானால் 35,000 அடி உயரத்தில் அந்த விமானங்கள் B-2 எனப்படுகிற அந்த நவீன ரக விமானங்கள், பங்கர் பஸ்டர் என்று சொல்லக்கூடிய 13,000 பவுண்ட் எடையுள்ள குண்டுகளை கொண்டு போய் அந்த ஈரானுடைய அணு சக்தி மையங்களிலே அவர்கள் போட்டார்கள். அது என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 300 அடி ஆழத்துல, எவ்வளவு திக்கா நீங்க கான்கிரீட் போட்டிருந்தாலும் கூட அதுல 300 அடி ஆழத்துல ஊடுருவி சென்று அங்கே வெடிக்கக்கூடிய அந்த பாம்புகள் என்று நம்ம பார்த்தோம். அது இல்லாம அந்த விமானங்கள் அமெரிக்காவினுடைய ஒயிட் மேன்ஸ் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து புறப்பட்டு 37 மணி நேரம் பறந்து அந்த ஈரான் தேசத்தை அடைந்தது என்று நம்ம பார்க்கணும். இதுக்கு நடுவில் 2 முறை அதுல ஃபியூவல் பண்றாங்க. எப்படின்னா, பறந்து கொண்டே பண்றாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்கிறோம்னா, ஏதோ அதுக்கு மேல நம்ம பார்த்துக்கிட்டு அந்த ஃபியூவல் பண்றதை பார்ப்பதை போன்ற ஒரு உணர்வு. அப்படி நமக்கு ரொம்ப விவரமாக தெளிவாக அந்த இதெல்லாம் காமிச்சாங்க. ஓகேயா? அப்போ இதனால நம்ம என்ன ஒரு விசேஷத்தை நம்ம வேதாகமத்திலிருந்து படித்துக் கொள்கிறோம் என்றால், தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, அதாவது கடைசி காலத்திலே அறிவு பெருகி போகும் என்று சொல்லுகிறார். The end days, the end times, the last days சொல்றாரு, earth gets way, திருடே
அப்படின்னு அதைய எபிரேய மொழியில் மிக அழகாக தானியேல் அங்கு எழுதியிருக்கிறார். அந்த கடைசி காலத்தில் அறிவு பெருத்து போகும் என்கிற ஒரு காரியத்தை குறித்து. சரி, இந்த ஜூன் 13ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரையில, அதாவது உலக சரித்திரத்துல இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு யாராலும் மறக்க முடியாத அளவுக்கு இது சரித்திர ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட் ஹேப்பன்ட் அந்த 12 டேஸ்ல. சரி, இதுல என்ன ஒரு விசேஷமான காரியம் என்றால், இந்த யுத்தத்தை பற்றி விவாதிக்கிறவர்கள், டெலிவிஷன்ல பேசுகிறவர்கள், இவர்கள் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, எஸ் ஈரான் செய்ததுதான் சரி, ஈரான் செய்ததுதான் சரி. இந்த ஈரான் ஒரு மிகப்பெரிய தேசம், அத போய் இவங்க தெரியாம கை வச்சுட்டாங்க. யாரு? இஸ்ரேல். அவங்களுடைய தேசம் எவ்வளவு பெருசு, அவங்களுடைய ஜனத்தொகை எவ்வளவு பெருசு, இந்த இஸ்ரேலுடைய தேசம் எவ்வளவு சின்னது, அவங்களுடைய எல்லாமே அவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் 1 கோடி பேர் கூட அவங்க அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய ஜனத்தொகை வரவில்லை. அப்படி இருக்கும்போது அதாவது அவர்களுடைய ஈரானுடைய ஜனத்தொகை 9 பில்லியன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு தேசத்தை இவர்கள் தெரியாம போய் கை வச்சுட்டாங்க. அதனால இன்னும் ஒரு 4-5 நாள்ல என்ன ஆயிரும், இஸ்ரேல் என்கிற ஒரு தேசமே இல்லாம போய் அழிச்சு போய் அவன் தெரியாம கை வச்சுட்டான். இப்படி பல விதத்துல அந்த ஊடகங்களிலே டெலிவிஷன்ல எல்லாம் நிறைய பேர் பேசினாங்க. இன்னொருத்தர் சொன்னார், அது அந்த இஸ்ரேல்ங்கிறது ஒரு தீய சக்தியா, அது ஒரு கேன்சர், அது ஒரு விஷ கிருமி. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா தேசத்தினுடைய என்னன்னா ஏவி விடும் வேட்டை நாய். அமெரிக்கா தேசம் ஒரு வேட்டை நாயை ஏவி விட்டா எப்படி போகுமோ அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க, அமெரிக்கா எல்லா தேசத்தின் மேல ஏவி விடுது. பக்கத்துல ஹமாஸ், அந்த பக்கத்துல லெபனான், இந்த பக்கத்துல சிரியா, இந்த பக்கத்துல ஏமன், இப்படி பல தேசங்களின் மேல இந்த அமெரிக்க தேசம் இந்த இஸ்ரேல் என்கிற வேட்டை நாயை அவர்கள் ஏவி விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. அப்போ இப்படி நிறைய பேர் எல்லாம் பேசினாங்க. சரி, அவங்க பேசுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா, இஸ்ரேல் தேசம்னா என்ன, அது எப்படிப்பட்டது, அவர்கள் எந்த சந்ததியில இருந்து வந்தார்கள், யூதர்கள் என்பவர்கள் யார், இஸ்ராயலர்கள் என்பவர்கள் யார். இன்னும் பார்த்தீங்கன்னா ஈரானினுடைய அந்த உச்சபட்ச அதிபதி ஆகிய அந்த அலி ஹோஸ்னி கோமேனி அப்படிங்கிறவர் தான் அந்த ஈரானுடைய சுப்ரீம் லீடரா இருக்கார். அவர் பேசும்போதெல்லாம் யூதர்கள் அல்லது இஸ்ரேலர்கள்னே அவர் சொல்ல மாட்டார். என்ன சொல்லுவார்னா, சியோனியர்கள், அவர்களை நாங்கள் அழித்து விடுவோம் அப்படிதான் அவர் பேசுவார். அப்ப யார் இந்த சியோனிஸ்ட், யாரு ஜூயிஷ், யாரு இஸ்ரேலைட்ஸ், யாரு இஸ்ரேல் தேசம் எப்படிப்பட்டது, இப்ப இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு அவங்க எங்கிருந்து வந்தார்கள், எப்படி வந்தார்கள். இந்த 1948ஆவது வருடத்திற்கு முன்னதாக அவர்கள் உலகத்துல ஏன் நாடற்ற நாடோடிகளாக தெரிந்தார்கள் அப்படிங்கிற எதையுமே தெரியாதவங்களெல்லாம் பேசினாங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியாதவங்க எல்லாமே இந்த யுத்தத்தை பற்றி பேசினாங்க. இதற்கு முன்னதாகவும் இந்த யூத ஈரானே இந்த உலக வரைபடத்தில் இருக்கக்கூடாது, அதாவது we will wipe away from the world map and push them into the Mediterranean Sea. அதாவது அவர்களை ஒரு துடைப்பத்துல துடைக்கிற மாதிரி துடைச்சிட்டு போய் அந்த மத்திய தரைக்கடல்ல நாங்க போட்டுருவோம் அப்படின்னு ஈரானுடைய பழைய பிரைம் மினிஸ்டர், இப்ப இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் பேசுறாங்க. இதற்கு முன்னதாக கூட இப்படி யூதர்களை உலகத்திலேயே இல்லாமல் செய்து விடுவோம் என்று சொன்னவங்க எல்லாம் அவங்கதான் காணாமல் போய்விட்டார்களே தவிர யூதர்கள் இன்னும் இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள்.
அப்போ இன்றைக்கு இஸ்ராயல் தேசம் சுதந்திரம் பெற்று 77 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 7 என்பதே ஒரு பெர்ஃபெக்ஷன், ஒரு டபுள் 7 இல்லையா, 77. அதனால இந்த வருஷத்துல அதுல ஏதாவது ஒரு விசேஷமான காரியம் நடைபெறும் என்பது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியங்கள் ஆகும். இந்த 77 ஆண்டுகளில இந்த இஸ்ராயல் தேசம் 3 பெரும் யுத்தங்களை சந்தித்திருக்கிறது. 1948ஆம் ஆண்டுல ஒரு யுத்தம். அப்பதான் அவங்க சுதந்திரம் வாங்கி அவர்கள் அடுத்த நாளிலேயே ஏறக்குறைய 12 தேசங்கள் அவர்கள் மேல யுத்தத்திற்கு வந்தார்கள். அதாவது ஒரு பிறந்த குழந்தை மேல ஒரு 12 பெரிய மான்ஸ்டர்ஸ் நேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க மேல யுத்தத்திற்கு வந்தார்கள். அதற்கு பிறகு 1967ஆம் ஆண்டுல அந்த யுத்தத்துக்கு பேரே 6 days war, 6 நாள் தான். எகிப்து தலைமையாக கொண்டு அநேக தேசங்கள் அந்த யுத்தத்தில் வந்தது. அடுத்ததுக்கு பிறகு 1973ஆம் ஆண்டு ஒரு யுத்தம். இப்படி மிகப்பெரிய, அதுக்கு சின்ன சின்ன யுத்தங்கள் எல்லாம் நடந்துச்சு. ஆனால் மிகப்பெரிய யுத்தங்கள் என்பது அந்த 3 யுத்தங்கள். அந்த 3 யுத்தங்களிலுமே இஸ்ராயல் தேசம் தான் என்னாச்சு, வெற்றி பெற்றது. 1967 நடந்த அந்த யுத்தத்துல எகிப்து தேசத்தினுடைய சினாய் பெனின்சுலா என்கிற அந்த சீனாய் தீபகற்பத்தை முழுசும் இஸ்ரேல் பிடிச்சாங்க. ஆனாலும் அவர்களுக்கு அந்த தேசத்தை பிடிப்பது அவர்களுடைய நோக்கம் அல்ல. எக்ஸ்பாண்டிங் தி நேஷன், அதாவது அவங்களுடைய தேசத்தை விரிவுபடுத்துவது அவர்களுடைய நோக்கம் அல்ல என்று சொல்லி அந்த இஸ்ரேல் அதிபரான அன்வர் சதாத் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டு மீண்டும் அந்த சீனாய் பெனின்சுலாவை அவர்கள் மீண்டும் எகிப்துக்கு கொடுத்தார்கள். சரி, இப்படி அநேக விஷயங்கள் இந்த இஸ்ரேலர்களை பற்றி உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனா ஒண்ணே ஒண்ணு, இந்த 12 நாள் யுத்தத்துல நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வாயிலையும் இஸ்ராயல் இஸ்ராயல் வந்துச்சு. ஆனா நம்ம கிறிஸ்தவர்கள் பெரிய பெரிய தங்களை பெரிய பெரிய பிரசங்கிமார்கள் அல்லது பாஸ்டர் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் மட்டும்தான் இஸ்ராயல்ங்கிற வார்த்தையவே அவர்கள் என்ன பண்ணல, சரியா உச்சரிக்க. இஸ்ராயேல் என்று உச்சரிக்க வேண்டியவர்கள் என்ன உச்சரிச்சாங்க, இஸ்ராவேல் இஸ்ரவேல் தான். முதல்ல கிறிஸ்தவர்களுக்கே அந்த இஸ்ராயலை பற்றி ஒரு முழுமையான காரியம் அவர்கள் தெரியல. அதுதான் நமக்கு மற்ற புறஜாதிகள் கூட அவங்க இஸ்ராயேல் தான் சொல்றாங்க. ஆனா கிறிஸ்தவன் மட்டும்தான் என்ன சொல்றான், இஸ்ராவேல் இஸ்ரவேல் சொல்றான். அது அப்படி சொல்லக்கூடாது. சரி, ஓகே. இப்போ இந்த ஈரானியர்கள் யார், இவங்க எங்கிருந்து வந்தாங்க, இவர்களுடைய ஜீனாலஜி என்று சொல்லப்படுகிற இவங்களுடைய அந்த பரம்பரையான சரித்திரம் என்ன, வம்ச வரலாறு என்ன, இந்த ஈரான் என்கிற பெயர் எப்படி வந்துச்சு, அது எந்த வருஷத்துல வந்துச்சு, இந்த ஈரானுடைய ஹிஸ்டாரிக்கல் பீரியட், அவருடைய அந்த சரித்திர காலங்கள் எவ்வளவு, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன பகை, ஏன் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா மட்டும்தான் உதவியாக வந்தது. ஆனால் ஈரானுக்கு பார்த்தீங்கன்னா சீனா வருது, ரஷ்யா வருது, நார்த் கொரியா வருது, இன்னும் பல தேசங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆதரவாக அவர்கள் வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்படி எல்லாம் ஆதரவாக வந்தது மட்டுமல்ல, அவங்க ஆயுதங்களை கொடுத்தார்கள். இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா ஏமன், அந்த ஏமன்ல இருந்து ஹூத்திஸ் என்கிற ஒரு தீவிரவாத குழு, அவங்களும் இஸ்ரேல் மேல அவங்க சண்டை போடுறாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 50,000 அவங்களுடைய சோல்ஜர்ஸை ஜோர்டானுக்குள்ள அனுப்பிச்சிருக்காங்க. 50,000 சோல்ஜர்ஸ் இப்ப அனுப்பிச்சு அங்க வச்சிருக்காங்க. எப்ப வேணாலும் அவங்க என்ன பண்ணலாம், அந்த கோலன் ஹைட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கோலான் மலை வழியாக அவர்கள் எங்க வந்துடலாம், இஸ்ரேலுக்குள்ள வந்துடும். அப்படி அவங்க ராணுவமே அந்த தயார் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் நிறைய நார்த் கொரியா சொல்றது எவ்வளவு, 5 லட்சம் வீரர்களை வேணாலும் நான் என்ன பண்றேன், உங்களுக்கு ஆதரவாக நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி இப்படி அநேக தேசங்கள் அவர்களுக்கு ஈரானுக்கு ஆதரவாக வந்தார்கள்.
ஆனால் இது இந்த யுத்தம் இன்னும் எவ்வளவு நாளாகும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சு இருக்கும் போது அப்ரப்ட்லி திடீரென்று அந்த 24ஆம் தேதி என்ன ஆயிடுச்சு, சிஸ்ஃபயர் எல்லாம் அந்த யுத்தமே என்ன போச்சு, நின்று போச்சு. அமெரிக்கா சொன்னது, அமெரிக்கா தேசம் என்ன சொன்னது, ஈரானும் இஸ்ரேலும் தேசமும் வந்து என்கிட்ட கெஞ்சினாங்க. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், நோ 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 நீ சண்டை போடக்கூடாது, நீ சண்டை போடக்கூடாது, அமைதியா அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிறேன். சரி, இந்த இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வந்த இந்த யுத்தம் இப்படியே நின்றுமா இல்ல மறுபடியும் இந்த யுத்தம் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா எந்த ஒப்பந்தங்களும் இல்லாமல் இது என்ன இருக்குது, இந்த சண்டை நின்று, நான் இனிமேல் இந்த மாதிரி செய்ய மாட்டேன், நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு எந்த ஒப்பந்தமும் கிடையாது. ஒரு போர் என்றாலே ஒரு ஒப்பந்தம் இருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, நான் பிடிச்சதெல்லாம் உனக்கு கொடுத்துறேன், நீ பிடிச்சதெல்லாம் எனக்கு கொடுத்துறேன், இனிமேல் நானும் இந்த மாதிரி செய்ய மாட்டேன், நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் எல்லாம் பேசி முடிப்பேன். ஆனா யாருமே என்ன பண்ணல, இதுல யாருமே இதுல பேசல. அவங்க அப்ரப்டா அவங்க முடிச்சிட்டாங்க. இதுல இன்னொரு காரியம் வேற நடந்துச்சு. ஏற்கனவே இந்த ஈரான்ல மன்னர் ஆட்சி நடந்துச்சு. ஷாஹின் ஷா என்கிறவர் அவர் தான் இருந்தார் 1979ஆவது ஆண்டு வரையில. அவங்க பாருங்க 1971ஆம் ஆண்டுல இந்த பெர்ஷிய தேசத்தினுடைய 2500 வருஷத்தை அவரோட ஒரு மிகப்பெரிய விழாவாக கொண்டாடினாங்க. 1971ஆம் ஆண்டு அந்த மன்னர், அந்த ஷாங்கிறவர், ஆனா 79லயே அவங்களுக்கு என்ன ஆச்சு, அந்த மன்னராட்சி இல்லாமல் புரட்சி ஏற்பட்டு அந்த கோமேனி என்பவர் அந்த இஸ்லாமிய புரட்சி படை என்பது அங்க இஸ்லாமிக் ரெஜிம் அவர்கள் என்ன பண்ணாங்க, அங்க அவர்கள் ஸ்தாபித்து விட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே என்ன சொன்னாங்கன்னா, மீண்டும் நாங்கள் அந்த ராஜாவுடைய அரசாங்கமே இங்க வந்துரும் அப்படிங்கிற மாதிரி இந்த அரசாங்கத்தை நாங்கள் விரட்டி விடுவோம் என்கிற ஒரு பேச்சும் அடிபடுச்சு. அது மாதிரி இந்த ரெஜிம் போயிருமா இல்ல இதே தொடருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அங்கே இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். சரியா? இப்படி அந்த இடத்துல பலவிதமான கேள்விகளுக்கு பதிலே என்ன இல்ல, யாருக்குமே தெரியல. பேசுறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, பொறுத்திருந்து பார்ப்போம், கொஞ்ச நாள் என்ன ஆகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் எல்லாருமே முடிக்கிறாங்க ஒழிய, இப்படி முடியும் இதுதான் நம்முடைய முடிவு என்று நமக்கு என்ன ஆகல, எந்த தேசமும் எந்த ஊடகமும் எந்த தொலைக்காட்சியும் நமக்கு அது சொல்லல. ஆனால் இதுல இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரேல் தேசம் ஏன் இப்படி ஜெயிச்சுட்டே இருக்குது அப்படின்னா, அமெரிக்கா உதவி செய்யும். அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற தேசங்கள் எல்லாம் என்னது, இதுக்கு உதவி செய்கிறதுனாலதான் இவர்களுக்கு இந்த வெற்றி கிடைக்கிறதே தவிர அமெரிக்காவோ மற்ற தேசங்களோ இவர்களுக்கு உதவிகளை நிறுத்தினாங்கன்னா இஸ்ரேல் என்ன போயிடும், ஒன்றுக்கலாம் காணாம போயிடும். எல்லாம் அவங்க அந்த தேசமே அந்த இடத்துல இருக்காது. அப்போ அமெரிக்கா ஒருவேளை உதவியை நிறுத்தி விட்டால் இவர்கள் ஜெயிப்பார்களா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சரியா? அப்போ இவர்கள் எல்லா காலங்களிலும் இஸ்ரேலுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்லையா? இப்போ ஒருவேளை அமெரிக்காவுடைய அட்வைஸ இந்த இஸ்ரேல் தேசம் கேட்க மாட்டேன்னு சொன்னா என்ன சொல்லுவான், நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லி. சோ அந்த டைம்ல இவங்க யுத்தத்துக்கு போனாங்கன்னா ஜெயிப்பாங்களா இல்லையா? அப்போ இதுக்கு எல்லாம் விடை எங்கே இருக்கிறது என்றால் நம்முடைய வேதாகமத்தில் மட்டும்தான். ஒரே ஒரு புத்தகத்துல தான் என்ன இருக்குது, நம்ம கேட்ட கேள்விகள் எல்லாவற்றுக்குமே மிக தெளிவான விடை இருக்கிறது. அதனாலதான் நம்ம இன்னைக்கு என்ன எடுத்திருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the destiny of Iran, அதாவது கோரல் லா ஐரான், அதாவது அது ஈரானை எப்படி ஹீப்ரூல எழுதுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆலஃப் யோத் ரேஷ் ஆயின் நுன் ஐரான் அப்படின்னு தான் எழுதுறாங்க. இங்கிலீஷ்ல வேற மாதிரி எழுதுறாங்க, ஆனா ஹீப்ரூல அப்படிதான் எழுதுறாங்க. the destiny கோரல் லா ஐரான் அப்படிங்கிற ஒரு, அதாவது அந்த
ஈரான் தேசத்தினுடைய முடிவு விதி என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வேதாகமம் ஒன்றுதான் மிக தெளிவாக எழுதி இருக்கிறது. இப்போ உலக ஜனங்கள் எப்படி பார்க்கறாங்க அப்படிங்கிறான்னு கேட்டீங்கன்னா, பொலிட்டிக்கல் லென்ஸ், அதாவது அரசியல் என்கிற ஒரு தூர நோக்கும் ஒரு கண்ணாடியின் மூலமாக அவங்க பார்க்கறாங்க. அரசியல் நோக்கத்தோடு அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் அப்படி பார்க்க கூடாது. த்ரூ த லென்ஸ் ஆஃப் டிவைன் லென்ஸ், கடவுளுடைய அந்த தூர நோக்கும் கண்ணாடியின் மூலமாக நம்ம இந்த யுத்தத்தை பார்த்தால்தான் இந்த யுத்தம் எப்படிப்பட்டது என்கிற இதுக்கு என்ன முடிவு இருக்குதுங்கிறது நம்மளால தெளிவாக நம்மால் உணர முடியும். ஏனால் இந்த பைபிள் என்கிற இது ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். நம்ம வெரி சிம்பிளா நம்ம the first word of the Torah அல்லது பைபிள் பெரஷித், அதே ஒரு prophetical word தான். அது இயேசு கிறிஸ்து இந்த உலக ஜனங்களுக்காக ஒரு கொடையாக as a gift அவர் முள்முடி சூட்டி சிலுவை மரத்தில் அடிக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனம் அந்த பெரஷித் என்கிற ஒரே வார்த்தைக்குள்ளாக புதைந்து கிடக்கிறது. அப்போ முதல் வார்த்தையிலேயே இவ்வளவு விஷயம் இருக்குது அப்படின்னா இந்த வேதாகமம் முழுவதும் உள்ள காரியங்களை படிச்சா எவ்வளவு விஷயங்கள். ஆகவே நம்ம with the divine lens நம்ம இதை பார்க்கணும். சரி, இந்த இப்பொழுது வரைய இருக்கிற இந்த ஈரானின் சரித்திரம் ஏதோ 1979 அவர்கள் இஸ்லாமிக் ராஜ்யமாக வந்தபோது ஆரம்பிக்கல. அதனால நம்ம நினைச்சோம் இதனுடைய சரித்திர காலத்தை நம்ம எடுத்து பார்த்தால், அதாவது கிமு 2348, கிமு 2348, இப்போ 2025, ஏறக்குறைய 4373 வருஷம். இதனுடைய சரித்திர காலத்தை பார்த்தீங்கன்னா 4373 years of historical background உள்ளது இந்த இப்ப இருக்கக்கூடிய ஈரான் என்பது. அது இப்பதான் பேர் மாறிச்சு ஒழிய ஈரான் என்பது எப்ப பேர் மாறிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1935ஆம் ஆண்டுல தான் அதனுடைய பேரு மார்ச். சரியா? சரி, அதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சுன்னா பெர்ஷியா என்கிற தேசமாக இருந்தது. நம்ம பார்க்கலாம் பெர்ஷியா என்பது எப்படி வந்துச்சு, எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ இந்த ஈரான்ல இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தாங்க, யாருடைய சந்ததி, எந்த சந்ததியில இருந்து வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு தெளிவா நமக்கு பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஆதாம்ல இருந்து வந்த சந்ததி எல்லாம் முதல் உலகத்துல அந்த வெள்ளத்துல என்ன ஆயிட்டாங்க, எல்லாம் அழிஞ்சிட்டாங்க, யாருமே இல்லை. ஆதாம்ல இருந்து வந்த சந்ததி உலகம் முழுவதுமா. அப்போ அந்த உலகம் அழிக்கப்பட்ட பிறகு இப்போ நம்ம வேதத்தின் பிரகாரம் பார்த்தோம்னா the present evil world, இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத உலகம் அல்லது நியூ வேர்ல்ட், அதுக்குள்ள வந்தது யாருன்னா நோவாவும் அவருடைய குடும்பம் மட்டுமே. சரியா? மொத்தம் 8 பேர் நம்ம பார்ப்போம். அதுல 3 மகன்கள் யார் யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேம் காம் யாஃபேத் சொல்றோம். ஆனா ஒரிஜினலா பார்க்கும்போது யாஃபேத் சேம் காம். யாஃபேத் மூத்த மகன், சேம் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு காம் மூன்றாவது மகன். இந்த 3 பேர்ல இருந்து வந்தவர்கள் தான் இன்றைக்கு உலகம் முழுவதுமாக இருக்கிறார்கள். சரி, இந்த 3 மகன்களுடைய சந்ததி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யாஃபேத்துக்கு என்னன்னா யார் யார் மகன்கள் இருந்தாங்க அப்படின்னா, கோமர், மாகோக், மாதாய், யாவான், தூபால், மேஷாக், தீராஸ், இப்படி 7 மகன்கள் இருந்தாங்க. யாருக்கு? யாஃபேத். அடுத்தது சேமுக்கு எத்தனை மகன்கள் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, ஏலாம், அஷூர், அர்பக்சாத், லூத், ஆராம், இப்படி 5 பேர் இருந்தாங்க. அடுத்தது
காமுக்கு எத்தனை பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான், இப்படி 4 பேர். மொத்தம் எவ்வளவு பேர்னா 16 பேரு. நோவாவுக்கு 3 மகன்கள். அந்த 3 மகன்கள் மூலமாக வந்த பேர பிள்ளைகள் எவ்வளவு? 16 பேரு. இதுல நீங்க ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யாஃபேத்தினுடைய 3வது மகன் மாதாய். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கங்க, மாதாய். அடுத்தது சேமுடைய முதல் மகனான ஏலாம், அவரை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க. இப்ப மற்றவங்களெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா கூஷ் பத்தி நம்ம பார்த்திருக்கோம். கூஷ் நிம்ரோதை பெற்றார் இல்லைங்களா? சரி, அந்த நிம்ரோத் தான் போய் பெரிய 4 பட்டணங்களை கட்டிட்டு the first king of the world, இந்த உலகத்தினுடைய முதல் ராஜா அந்த நிம்ரோத் தான் என்று நம்ம பார்க்கிறோம். அதுல மிஸ்ராயிம் அப்படிங்கிறவங்க தான் எகிப்தியர்கள். சரியா? அந்த மிஸ்ராயிம்ல இருந்து தான் இப்ப இருக்கக்கூடிய பெலிஸ்தியர்கள், பாலஸ்தீனியன்ஸ் சொல்றாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரியா? இந்த சேமுடைய 2வது மகன் அசூர்ல, அதுதான் அசீரியா தேசம் வந்துச்சு. சரியா? அவங்களுடைய லூத், ஆராம் அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. சரியா? இப்படி இதுல அந்த சேமுடைய சந்ததியில அர்பக்சாத் மூலமாக தான் 10வது சந்ததியில ஆபிரகாம் வராரு. அதுக்கு பின்னாடி இஸ்ரேல் ஜனங்கள் வராங்கன்னு நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த 3 மகன்கள்ல இருந்துதான் இன்றைக்கு எவ்வளவு தேசங்கள் இருக்குன்னா 195 தேசங்கள். இந்த 3 மகன்கள் மூலமாக பெருகின ஜனங்கள் தான் எத்தனை தேசமா இருக்காங்க? 195 தேசங்கள் இருக்காங்க. அதுல 2 தேசங்கள் ஐநா சபையில இன்னும் மெம்பர் ஆகல. ஒண்ணு வந்து வேட்டிகன், ரோமாபுரியில் இருக்கிற போப்பாண்டவருடைய வேட்டிகன் சிட்டி, பலஸ்தீனா இப்ப இருக்கக்கூடிய இந்த ஹமாஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அந்த நாடும் இன்னும் ஐநா சபையில மெம்பர்ஸ் ஆகல. அப்போ 193 தேசங்கள் அதிகாரப்பூர்வமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ எவ்வளவு ஜனத்தொகை இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாசம் எடுத்த ஒரு கணக்கின்படி எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 820 கோடி பேர் இருக்காங்க. 8.20 பில்லியன் இருக்காங்க. சரி, அதாவது ஒரு வருஷத்துல பிறப்பு எவ்வளவு, இறப்பு எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு வருஷத்துல 57 கோடி பேர் இறக்குறாங்க. ஒரு வருஷத்துல எவ்வளவு கோடி பேர் இறக்குறாங்க? 57 கோடி பேர். இப்போ இவங்க ஒரு, அதாவது ஐநா சபையில் உள்ள, அதாவது எக்கனாமிக் அண்ட் சோசியல் ஃபோரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு 2040 2045ல, அதாவது 2040வது வருஷத்திலிருந்து 2045வது வருஷம் உள்ளார ஒரு ஆண்டுல 141 மில்லியன் ஜனங்கள் பிறப்பார்கள் உலகத்துல. அப்போ எப்படி இருக்கும் பாருங்க, உலக ஜனத்தொகை எப்படி இருக்கும். சரி, ஆனால் 2100வது வருஷத்துல இறப்பு விகிதம் எவ்வளவு இருக்குன்னா ஒரு வருஷத்துக்கு 121 மில்லியன். 121 மில்லியன் வந்து ஒரு வருஷத்துல அதனுடைய இறப்பு விகிதம் இருக்கும்னு சொல்லி ஐநா சபையில இருந்து அந்த எக்கனாமிக் அண்ட் சோசியல் ஃபோரம் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது. சரி, அப்போ இந்த சந்ததிகளில் இருந்துதான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஈரான் ஆகட்டும் இல்லையா, அல்லது இஸ்ரேல் தேசம் ஆகட்டும், இவங்க எல்லாம் எதுல இருந்து தான் பிறந்திருக்காங்க? இந்த 16 பேர பிள்ளைகள் இருந்தாங்கல்ல, அவங்கள இருந்து தான் என்ன பண்ணிருக்காங்க, நம்ம பிறந்திருக்காங்க. இப்ப நம்ம யாரும் கண்டுபிடிக்கணும். நம்ம எதை பற்றி எல்லாம் பேசுறது இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் எல்லாமே இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், நீ நல்லா இருப்ப, கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார், உனக்கு கடன் இருக்காது, வியாதி, இதைத்தான் பேசிட்டு இருக்காங்களே ஒழிய இந்த உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும், நம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லுகிற அந்த ஜெபமானது எப்போ நிறைவேறும், அது எப்படி நிறைவேறும், இந்த உலகம் முழுவதுமாக நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அவர்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். ஒண்ணு வேண்டாம், நீங்க உலகத்தான் ஏற்றுக்கொள்றானோ ஏற்றுக்கொள்ளலையோ, தான் தெரிந்தெடுத்த தன்னுடைய சொந்த ஜனங்களாக இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களே உன்னை யாரையும் அவர் ஏற்றுக்கொள்ளல.
இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ரட்சகராக அவங்க இன்னும் ஏற்றுக்கொள்ள. அப்போ எப்படி உலகத்தார் ஏற்றுக்கொள்ளும்? அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய இவ்வளவு ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அதுக்கெல்லாம் என்ன பிளான் வச்சிருக்காரு அப்படிங்கிறத பற்றி எல்லாம் யாருமே தெரிந்து கொள்வதில்லை. அதை பற்றி பேசுறதும் கிடையாது. ப்ராப்பர் டீச்சிங்ஸே நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிறிஸ்தவ போதகர்கள் எல்லாம் இதை பற்றி எல்லாம் என்ன பண்றது இல்லை, யாருக்கும் சொல்றது இல்லை. அவர்கள் அவங்க சொல்றாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா எதை பற்றி சொல்றாங்க? ப்ராஸ்பரிட்டி காஸ்பல். எல்லாம் அவர்கள் அந்நிய பாஷை பேசணும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும் இல்லைங்களா, அவர்கள் அக்கினி அபிஷேகம் பெற வேண்டும். அப்போ அவங்க இந்த மாதிரியாக புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இப்படிப்பட்ட சில காரியங்களை மட்டும்தான் சொல்லிட்டு போறாங்க ஒழிய இந்த உலகத்திற்கு எப்பொழுது முடிவு வரும்? யார் கேட்டாங்க? இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அவர்கள் 12 சீஷர்கள் அந்த எருசலேம்ல ஒலிவ மலையில உட்கார்ந்துட்டு கேட்டாங்க, ஆண்டவரே உடைய வருகைக்கும் நீர் வந்திருக்கீங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளங்கள் என்ன என்று கேட்டார்கள். அந்த அடையாளங்களை பற்றி எல்லாம் யாருமே என்ன பண்றது இல்ல. Nobody is talking from the Bible. வேதாகமத்திலிருந்து அதை பற்றி யாருமே என்ன பண்றது இல்ல, பேசுறதே இல்லை. நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த இஸ்ராயேல் அப்படிங்கிறது எப்ப வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னால், ஆதாமிலிருந்து 10வது சந்ததி நோவா, நோவாவிலிருந்து 10வது சந்ததி ஆபிரகாம். அப்ப எத்தனை சந்ததி ஆச்சு? 20. ஆபிரகாமுக்கு பின்னாடி ஈசாக்கு, யாக்கோபு, 22வது சந்ததி இல்லையா? அதனால்தான் எபிரேய மொழியிலும் 22 எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஓகேயா? சரி, அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த சேமின் சந்ததியில், சேம் சந்ததியில பிறந்தார் இல்லையா அந்த ஏலாம் என்பவர், சரியா? சேம் சந்ததியில முதல் மகனாக பிறந்தது ஏலாம். அதுல ஏலாம், அஷூர், லூத், ஆராம் ஆகிய இந்த 4 சந்ததியிலிருந்து பிதாவாகிய யாவே இந்த இஸ்ராயேல் ஜனங்களை தெரிஞ்சுக்கல. அதுக்கு பதிலா சேம், அர்ஃபக்சாத், சாலா அப்படிங்கிற அந்த சந்ததியில தான் யாரு தெரிஞ்சுக்கிட்டாரு? ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். நோவா எது வரைக்கும் வாழ்ந்தார் தெரியுமா? நோவா யார் வரைக்கும் வாழ்ந்தார்? நோவா 600வது வயசுல அவர் இருக்கும்போது அந்த ஃப்ளட் வந்துச்சு, அழிவு வந்துச்சு. அதற்கு பிறகு 350 வருடம் அவர் உயிரோடு இருந்து மரிக்கிறார். அப்ப டோட்டலா 950 இயர்ஸ் இல்லையா? அப்ப யார் கடைசியா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராவுக்கு 28 வயசாக வரைக்கும் அவர் இருந்தார். ஆபிரகாமுக்கு பிறக்கிற போது இல்லை. ஏன்னா தேரா 70வது வயசுல தான் ஆபிரகாமை பெற்றார். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 29, 30, 31, 32 இந்த வயசுல எல்லாம் தாங்கள் அடுத்த சந்ததியை பெற்றுக்கிட்டாங்க. ஆனா ஆபிரகாமுடைய தகப்பன் வரும்போது மட்டும் எத்தனாவது வயசுல ஆபிரகாம் பெற்றார்? 70வது வயசுல. அதனால ஆபிரகாம் நோவாவை பற்றி அவருக்கு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? தேராவுக்கு தெரியும். அவருக்கு 28 வயசு. அப்போ நோவாவுக்கு 350 வயசு முடியுது அவர் மரிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம இருக்கு. சரி, இப்போ கடவுள் என்ன பண்ணாருன்னா, அந்த மெசொப்பொத்தேமியா என்கிற அந்த ஊர்ல இருந்து, ஊர் என்கிற அந்த பட்டணத்துல இருந்து ஆபிரகாமை அவர் இந்த பக்கம் என்ன பண்ணார்? தென்பக்கமாக அழைத்து கொண்டு வந்து விட்டார். சரியா? அதை நம்ம ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு, பாருங்க எதை? கானான் தேசத்தை. கானான் தேசத்துல யார் குடியிருக்கா? காமுடைய சந்ததி குடியிருக்காங்க. அதான் கானான் தேசம். கானான் காமுடைய சன். அவங்க தேசத்தை நான் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலே இருந்து அழைத்து வந்த யாவே நானே. I am Yahweh. நான் தான் உன்னை அழைச்சிட்டு வந்தேன். எங்க? ஊர்ங்கிற பட்டணத்திலிருந்து அவரை அழைத்து கொண்டு வந்தார் என்று நாம பார்க்கிறோம். சரி,
இந்த ஆபிரகாமை அவர் என்ன செய்தார் என்று நாம பார்க்கும் பொழுது, அந்த ஆபிரகாமை யோவான் 6:56 பார்க்கும்போது இயேசு சொல்றாரு, ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், அவன் கண்டு களிப்புண்டான் என்று சொல்லி சொல்றார். He rejoiced of my day ஆன்னு சொல்ல. அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து ஆபிரகாமை பற்றி அங்க சொல்றார். அநேக இடங்களிலே என்ன சொல்றாங்கன்னா, the God of Abraham and Isaac, ஈசாக்கு ஆபிரகாமினுடைய கடவுள் என்று அநேக இடத்தில் சொல்றாங்க. அது இல்லாம ஆபிரகாம் believed God, the seed of Abraham, ஆபிரகாமினுடைய வித்து, கடவுள் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார் அப்படின்னு 4 இடங்கள்ல சொல்றாங்க. God promised Abraham. இப்படி ஆபிரகாமை பற்றி நிறைய இடங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். ஆபிரகாமை பற்றி நம்ம எவ்வளவு இடத்துல வாசிக்கிறோம்னா 308 இடங்கள்ல வாசிக்கிறோம். 308 இடங்களில அவர் நம்ம ஆபிரகாமை பற்றி வாசிக்கிறோம். அப்போ ஆபிரகாமை எப்படி சொல்லி அழைச்சிட்டு வந்தார்னா, இதோ உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும் எல்லாவற்றையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, உன்னை நான் பெரிய தேசமாக்குவேன் என்று சொல்றார். அது மட்டும் இல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று சொல்லி அங்க நிறைய விஷயங்கள் ஆபிரகாமோடு பேசினார். ஆபிரகாம் பிறகு அதே வாக்குத்தத்தத்தை ஈசாக்கு கொடுக்கிறாரு. ஈசாக்குக்கு பிறகு யாக்கோபு கொடுக்கிறாரு. யாக்கோபு தான் என்ன பெயர் மாற்றம் அடைகிறார்? இஸ்ராயேல் என்று பெயர் மாற்றம் அடைகிறார். நம்ம அதை பார்த்திருக்கோம். இஸ்ராயேல்ங்கிற பேரு எப்படி வந்துச்சு? ஈசாக்கினுடைய முதல் அந்த பெயரினுடைய முதல் எழுத்து சாரா என்கிற அந்த சாராவினுடைய முதல் எழுத்து, பெயரினுடைய முதல் எழுத்து, ரெபேக்காளினுடைய பெயரினுடைய முதல் எழுத்து, ஆபிரகாமினுடைய பெயரினுடைய முதல் எழுத்து, லேயாளினுடைய முதல் அந்த பெயரினுடைய முதல் எழுத்து. இதெல்லாம் சேர்த்துனா என்ன வந்துரும்? இஸ்ராயேல் அப்படின்னு வந்துரும். பாருங்க, ஏழு தான் முடியுது, ஆலஃப் லாமேது முடியுது. ஆனா நம்ம கிறிஸ்டியன்ஸ் என்ன சொல்றாங்க? இஸ்ராவேல் என்று சொல்றாங்க. இட்ஸ் நாட் வேல். சரி, இப்படி அவங்கள சொல்றாரு, நான் நீங்களே என்னுடைய சொந்த ஆபரணம் இல்லையா, நீங்கள் எனக்கு என்னவா இருக்கிறீங்க? என்னுடைய சொந்த ஆபரணமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் சொல்றார். எப்படி எதுல சொல்றாருன்னா, இதோ நீங்கள் திரட்சியான ஜனங்கள் என்று நான் உங்களை என்ன பண்ணிக்கல, தெரிந்து கொள்ளவில்லை இல்லையா? நீங்க எல்லா ஜனங்களிலும் எவ்வளவா இருந்தீங்க? ஒற்ற ஜனங்களாக இருந்தீங்க. இன்னைக்கு உலகத்துல 720 கோடி ஜனங்கள்ல இப்ப அவங்க எவ்வளவு இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 90 lakhs, 90 லட்சம். அது வந்து 0.1 அல்லது 0.2% ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன் தான். இன்னைக்கு கூட அவங்க எப்படிதான் இருக்காங்க? ரொம்ப கொஞ்சமான ஜனங்களாக தான் இருக்கிறாங்க. அதனாலதான் நான் உங்களை சொந்த ஜனங்களாக நான் தெரிந்து கொண்டேன். நீ எனக்கு பரிசுத்தமான தேசம், நீ எனக்கு ஆசாரிய கூட்டம் அப்படின்னு சொல்லி அவர்களை ரொம்ப மிக அருமையாக தெரிஞ்சுக்கிட்டு. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்னன்னா, ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் தான். ஏன்னா நம்ம படிக்கணும், he believed God. நம்ம எபிரேயர்களுக்கு எழுதிய நிருபத்துல நம்ம படிக்கிறோம், 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 17ஆம் வசனம், யாக்கோபு 2:23. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் வீட்டுல இருந்து படிச்சு பாருங்க. இது எல்லாமே ஆபிரகாம் விசுவாசித்தான். அதனாலதான் அவர் என்ன சொல்லப்பட்டிருக்குது? விசுவாசிகளினுடைய தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ நம்ம அந்த பெர்ஷியாவை பற்றி நம்ம பார்க்கலாம். பெர்ஷியாவை பற்றி நிறைய 30 டைம்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. 30 இடங்களில் பெர்ஷியாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அந்த பெர்ஷியாங்கிறது ஸ்ட்ராங்ஸ் நம்பர் 6539. இந்த இன்றைக்கு பெர்ஷியாவுடைய தலைநகர் வந்து தெஹ்ரான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தெஹ்ரான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தெஹ்ரான் தெரியும், the bottom of the mountains, அதாவது மலைகளினுடைய அடிவாரம். சரியா? இப்போ நம்ம வேதத்துல என்ன சொல்றாருன்னா, பீக் தான் சொல்லுவார், மலைகளினுடைய உச்சி தான் சொல்லுவார் இல்லையா?
எசாயா 52:7 என்ன சொல்லுது? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் எங்க இருக்குதாமா? மலைகளின் மேல் அழகா இருக்கிறது. அவருடைய பர்வத தன்னுடைய உயர்ந்த பர்வதத்தில் உன்னை கொண்டு போய் வைப்பாருன்னு சொல்றாரு. ஆனா தெஹ்ரானே எங்குதான் இருக்குது? Some bottom of the mountains are warm slope. அதாவது சூடான இறக்கமான, இந்த சூடான இறக்கம் அப்படின்னு, அதாவது ஸ்லோப் அப்படியே சரிவுல இருக்குது. சரிவுல தான் இருக்கு, மலைக்கு அடியில் தான் இருக்கு. நீங்க பார்த்தீங்க இப்ப போய் இந்த குண்டுகள் எல்லாம் போட்டாங்களா, அதெல்லாம் எங்க தான் இருக்குது? எல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல தான் தோண்டி வச்சிருக்காங்க. நம்ம பார்க்கணும். சரி, இந்த பெர்ஷியா அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இது ஒரு தானியேலின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட அந்த ராஜ்யங்கள், அந்த நேபுகாத்நேச்சார் கண்ட கனவுகள்ல அவர் நம்ம பார்ப்போம். ஒரு பெரிய சிலையை பார்த்தா அதனுடைய தலை தங்கத்தில் இருந்துச்சு, அதனுடைய மார்பும் அந்த கைகளும் எதில் இருந்துச்சு? வெண்கலத்தில் இருந்துச்சு. அதற்கு பிறகு வெளியில் இருந்துச்சு, அது பிறகு இரும்பில் இருந்துச்சு, கடைசியாக பாதங்கள் இரும்பும் களிமண்ணுமாக இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப முதல் ராஜ்யம் பாபிலோனிய ராஜ்யம், இரண்டாவது மேதோ பெர்ஷியா இல்லையா, அடுத்தது கிரேக்க ராஜ்யம் அலெக்சாண்டர் தி கிரேட், அடுத்தது ரோம ராஜ்யம், அதுக்கு பிறகு இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் வேர்ல்ட் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த மேதோ பெர்ஷியா அப்படிங்கிற இந்த ராஜ்யம் எப்படி வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுதுதான் நான் சொன்னேன், அந்த யாஃபேத்தினுடைய மூன்றாவது மகன் மாதாய், அதுதான் மேதோ என்று வருகிறது. மாதாய் அவங்க தான். நீங்க நம்மளுடைய அந்த மேப் நான் உங்களுக்கு இதுல போட்டிருக்கேன், நம்மளுடைய அந்த அலுலேகா குரூப்ல நம்ம போட்டிருக்கோம் பாருங்க. அதுல கொஞ்சம் அந்த மேப் மட்டும் காமிங்க. நீங்க பாருங்க, அந்த அலுலேகா குரூப்ல மேப் மட்டும் பாருங்களேன். அது இது பரவாயில்ல, இது கூட போட்டு தான் பரவாயில்ல. ஓகே, இதுல கொஞ்சம் ப்ளஸ் இன்னும் அந்த இதுல பாருங்க. இங்க ஈரான் எங்க இருக்குது அப்படின்னு பாருங்க. இஸ்ராயல் எங்க இருக்குன்னு பாருங்க. ஏறக்குறைய மோர் தென் 1200 கிலோமீட்டர்ஸ் இந்த ஈரானுக்கும் இஸ்ராயலுக்கும். இஸ்ராயல்ங்கிறது நீங்க பாருங்க, அது எவ்வளவு சின்னதா இருக்குது, ஈரானுங்கிறது எவ்வளவு பெருசா இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. இதுதான் ஒரு காலத்துல பெர்ஷிய தேசமாக இருந்தது. இந்த பெர்ஷிய சாம்ராஜ்யம் என்று சொல்லலாம். ஏனென்றால் அவர்களுடைய ராஜ்யத்தில் அவர்கள் 127 தேசங்களை அவர்கள் அரசாண்டார்கள். சரி, இந்த ஏலாம் அல்ல, மாதாய்ங்கிறவர் தான் அந்த மேற்கு பகுதியினுடைய, அதாவது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சவுத்து, ஈரானுடைய மேற்கு பகுதியில் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, அவர்கள் குடியிருந்ததாக நம்ம பார்க்கிறோம். யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாதாய். அவங்களுக்கு கூடவே யாவான், தூபால் அவங்கெல்லாம் அவங்க வந்து கூடவே குடியிருந்தாங்க. ஓகே, இப்ப இது யாரு? யாஃபேத்தினுடைய சந்ததியான மேதாய். சரியா? இப்போ இந்த அதுக்கு கீழே, அதனுடைய கீழே கொஞ்சம் இந்த பக்கம் நீங்க ஈஸ்ட் சைடுல வந்தீங்கன்னா அங்க யார் வந்து குடியிருந்தாங்கன்னா சேமுடைய சந்ததியான ஏலாம் வந்து அங்க குடியிருக்காரு. பாருங்க, இப்போ எல்லாமே யாருதான்? நோவாவுடைய பேரன்கள் தான் வந்து குடியிருக்காங்க. மேற்கு பகுதியில் யார் வந்து இருக்காங்கன்னா மாதாய், அதுதான் மேதோ, ஆங்கிலத்துல மேதோன்னு வந்துச்சு. இவங்க இந்த ஏலாம்ங்கிறவங்க தான் என்ன அங்க கீழே பக்கம் வந்திருந்தாங்க. அவங்கள தான் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா அவங்க தான் பெர்ஷிய தேசமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? அப்போ இதை பற்றியெல்லாம் நீங்கள் படித்தீர்களானால், இந்த நிறைய ஹிஸ்டரியில நீங்க படிச்சீங்கன்னா ஏலாமை பற்றி நம்ம பார்க்கும்போது
ஹெரோடாட்டஸ் அப்படிங்கிற ஒரு சரித்திர ஆசிரியர். அது அவரை வந்து என்ன சொல்றாங்க, the father of the world history, உலக சரித்திரத்தினுடைய ஒரு தகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெரோடாட்டஸ் அவர் சொல்றாங்க. அவர் அந்த பகுதியை பற்றி என்ன சொல்றாருன்னா, சிஸ்யா என்கிற ஒரு பெயரை குறிப்பிடுகிறார். அதுதான் சூசிஸ் என்றும் சூசியானா என்றும் வந்துச்சு. அங்கதான் சூசான் அரண்மனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜியோகிராஃபர்ஸ், புவியியலாளர்கள் சொல்றாங்க. அதுதான் பெர்ஷியாவுடைய தலைநகர் என்ன, சூசான் என்று பார்க்கிறோம். நம்ம பார்க்கிறோம் எஸ்தர் எங்க இருந்தாங்க, சூசான் அரண்மனையிலே இருந்ததாக நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அப்போ இங்க வந்து குடியேறது யாருன்னா ஏலாம் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த ஏலாம் அப்படிங்கிறவங்க அந்த இடத்துல குடியிருந்த அவர்கள் அந்த பெர்ஷியன் ஆபிரகாம் காலத்திலே ராஜாவாயிட்டாங்க. ஆபிரகாமுடைய காலத்திலே என்ன இருந்தாங்க, ராஜாவாக இருந்தார்கள். நம்ம எங்க பார்க்கிறோம்னா ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. அதுல நமக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து படிங்கம்மா, நான் ரெக்கார்ட் ஆகிட்டு. ஆதியாகமம் 14 ஒன்று சேருங்க எடுத்துக்கொண்டு நாங்க படிங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சினையார் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சினையார்னா என்ன தேசங்க, சினையார் தேசம்னா 2 நதிகள் உள்ள தேசத்துக்கு பேர் தான் என்ன பேரு, சினையார். எந்த நதிகள், யூப்ரட்டிஸ், டைகிரிஸ், அங்க இருக்கக்கூடிய அந்த தேசத்துக்கு பேரு சினையார். அப்புறம் அம்ராபேல், அதாவது நம்ம அந்த அம்ராபேல என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமுராபி. அமுராபின்னு நம்ம சொல்றோம். அமுராபியினுடைய கோடு, அவருடைய சட்டங்கள் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுதான் அம்ராபேல் அப்படின்னு சொல்றார். அமுராபி. அப்ப அமுராபி அந்த காலத்துல ஒரு ராஜாவாக இருந்தார். அடுத்தது எலாசாரின் ராஜாவாகிய அரியோதும் ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லாகோமேரும். ஆங்க பாருங்க, ஏலாமின் ராஜா வந்துருச்சா. அப்போ இந்த ஏலாம் எப்பவே போயிட்டாங்க, ஆபிரகாமினுடைய காலத்திலேயே அவர்கள் போயிட்டு சரி போய் உட்கார்ந்து. அப்போ ஆபிரகாமுடைய காலத்திலேயே அவர்கள் கிங்ஸ் ஆஃப் ஏலாம், ஏலாமுடைய ராஜாவாக இருந்து அவங்க எல்லாம் எங்க வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கானான் தேசத்துல இந்த சோதோம் கொமோராவெல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அதுக்கு விரோதமா யுத்தத்துக்கு வந்தாங்க. 4 ராஜாக்கள் வந்தாங்க. அவங்களோட எத்தனை ராஜாக்கள் போரிட்டாங்க அப்படின்னா 5 ராஜாக்கள் போர், மொத்தம் 9 ராஜாக்கள். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்னு சொல்றாங்க. அந்த காலத்துல 9 ராஜாக்கள், 9 ராஜ்யங்கள் ஒண்ணு விரோதமா சண்டை போடுறதுன்னா அது மிகப்பெரிய யுத்தம். அவங்கெல்லாம் வந்து பயங்கரமா சண்டை போட்டுதான். ஏன்னா யார் பிடிச்சிட்டு போயிட்டாங்க கடைசியில, லோத்தை பிடிச்சிட்டு, லோத்தை என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ இதை மாற்றுங்க. அப்போ லோத்தை அவர்கள் பிடிச்சிட்டு போன பின்னாடி இப்போ அவங்கள போய் ஜெயிக்கிறதுக்கு யார் போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆபிரகாம் போறார். யார் போறாங்க, ஆபிரகாம் போய் அங்க அந்த கெதர்லாகோமேர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் கடவுள் வந்து சேமனுடைய சந்ததியில அர்பக்சாத் மூலமா ஆபிரகாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. வேற 4 பேர் இருக்காங்களே, வேற 4 பேர் இப்ப நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், ஏலாம் பார்த்தோம், அசூர் பார்த்தோம், லுக் பார்த்தோம், ஆராம் பார்த்தோம். இவங்களுடைய சந்ததியில இருந்தெல்லாம் யாராவது தேர்ந்தெடுத்து இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா. சேமுடைய சந்ததினால ஏன் அர்பக்சாத்தை மட்டும் எடுத்துட்டு அல்ல ஆபிரகாம் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கெதர்லாகோமேர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the servant of லகாமூர், the servant of லகாமூர். அதாவது ஏலாம் தேசத்தினுடைய நிறைய கடவுள்கள்ல ரொம்ப மிக முக்கியமான கடவுள் லகாமூர். அதனாலதான் அவர் என்ன பண்ணி வச்சுக்கிட்டாரு பேரு கெதர்லாகோமேர் அப்படின்னா the servant of யாரு, லகாமூர். எப்படி நேபுகாத் நேச்சர் வச்சுக்கிட்டாரு இல்லையா, நெபோ பெலோஷார், நேபு அப்படிங்கிற ஒரு கடவுளுடைய சர்வெண்ட் தான் நேபுகாத் நேச்சர். அந்த மாதிரி அவங்க கடவுளுடைய சர்வெண்ட். சரியா, அந்த அப்போ கடவுள் தெரிஞ்செடுத்துக்க கூடிய ஒரு காரியம் இங்கே நமக்கு புரியுது இல்லையா. சேம் யாரு, நோவாவினுடைய
மகன். அப்போ இவங்க நோவா வந்து எது வரைக்கும் இருக்கிறார் பாருங்க, அந்த தேராக வரைக்கும் இருக்காருன்னா எவ்வளவு காலம் அவங்க இருந்திருப்பார். அப்ப அவர் எப்படி பலி செலுத்தினார், எந்த மெய்யான கடவுள் அவரு எப்படி வணங்கினார், துதி செய்தார், ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கறதெல்லாம் இவங்க பேரன்களுக்கு எப்படி இருக்கும், நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, வேறொரு கடவுள்களை அவர்கள் உருவாக்கி கொண்டு அந்த கடவுள்களை வணங்கினதுனால தான் கடவுள் அவங்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, அவங்களை எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஆபிரகாம் மட்டும் அவர் என்ன பண்ணாரு, கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பெரிய மனுஷனாக அவரை தெரிந்து கொண்டு அவரை ஆசீர்வதிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த பேர்ல இருந்து தெரியுது கடவுள் அவர்களை என்ன பண்ணிட்டாரு, விலக்கி வைத்து விட்டார் அப்படின்னாக. ஏழாம்னா என்னன்னா ஹிடன், மறைந்து இருக்கிற, அதாவது டிஸ்டன்ட், தூரத்தில் இருக்கிறவன். எங்க யார் தூரத்துல, கடவுளை விட்டு தூரமாக இருக்கிறவர் போய் மறைச்சுக்கிட்டான் இல்லையா. நீ உண்மையில எப்படி இருக்கணும், தன்னுடைய அப்பாவுடைய அப்பா என்ன கடவுள் வணங்கினாரோ அவரை நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஃபாலோ பண்ணிருக்கணும். நீ போய் ஒழிச்சுக்கிட்டு தூரத்துல போயிட்ட, நீ போயிட்டாலும் கடவுளுடைய பார்வையில இருந்து என்ன பண்ண முடியாது, உன்னால விலக முடியாது, போய் மறைந்து கொள்ள முடியாது. டிவைட், டிஸ்டன்ட், ஹிடன், இதெல்லாம் இந்த ஏழாம்ங்கிற பேருக்கு இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். இப்படி அவங்களோட போரிட்டு எவ்வளவு பேரு, வெறும் 318 பேர். எவ்வளவு பேரு, 318 பேர் போயிட்டு அந்த ஆதியாகமம் 14, 14, 15 வசனத்துல வாசிக்கிறோம். அதாவது trained servants அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு கனாக் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்திருக்காங்க ஹீப்ரூல. அதுல அதாவது கைப்படிந்த அப்படின்னு சொல்லு. அவங்க எல்லாம் எப்படின்னா, அவங்க கனாக் அப்படின்னா disciplined, dedicated to Abraham. ரொம்ப disciplined. 380. அப்போ நீங்க 318 டோட்டல் பண்ணா எவ்வளவு வரும், 3 + 1 + 8 எவ்வளவு வரும், 12. பாருங்க பின்னாடி எவ்வளவு பேர் வந்தாங்க, டிசைபிள்ஸ் இல்லையா, இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீஷர்கள். அது மாதிரி முன்னாடியே அவர் என்ன பண்றார். சரி, இப்போ அவர் போய் ஆபிரகாம் போய் அவங்க ஜெயிச்சுட்டு வர. ஆபிரகாம் அவர் ஒரு தேசமா இருந்தாரா, தேசமா இல்ல. அவர் ஒரு ராஜாவா இருந்தாரா, இல்ல. அவருக்கு ஆர்மி இருந்துச்சா, இல்ல. வெப்பன்ஸ் இருந்துச்சா, இல்ல. ஒண்ணுமே இல்லாம போய் இந்த 9 ராஜாக்களுக்கு மேல ஜெயிச்சுட்டு வந்தார். அப்ப என்ன இருந்துச்சு அவர் இடத்துல, the grace of கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய வழி நடத்துதல் இருந்துச்சு. அப்ப இது ஏன் அங்க முன்னாடியே சொல்லப்பட்டிருக்குதுன்னா, பின்னாடி இப்படி ஒரு 7ஆம் தேசத்துக்காரன் இவங்க மேல வருவான், பின்னாடி ஒரு காலத்துல என்ன பண்ணுவான், வருவான். அப்ப எப்படி ஆபிரகாம் எப்படி எந்த விதமான ஒரு ராஜாவும் ஒரு தேசமும் ஒரு ஆயுதங்களும் ஒரு ஆர்மியும் இல்லாம கடவுளுடைய கிருபையினாலே ஜெயிச்சாரோ, அந்த மாதிரி பின்னாடி என்ன பண்ண போகுது, இந்த இஸ்ராயல் ஜனங்கள் அந்த 7ஆம் தேசத்தை அவங்க என்ன பண்ண போறாங்க, அவர் ஜெயிக்க போகிறார் என்பதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நமக்கு அந்த ஆதியாகமத்துல சொல்லி வச்சிருக்காரு நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த 7ஆம் தேசம் வருது. 7ஆம் தேசம் தான் என்னவா மாறுதுன்னா பெர்ஷிய தேசமாக இருக்கிறது. என்ன தேசமா இருக்குது, பெர்ஷிய தேசமாக இருக்குது. தானியேலுடைய தீர்க்க தரிசன பிரகாரமாக 2வது மிகப்பெரிய பேரரசு. சோ இதுல யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோரேஸ் ராஜா இருந்தாரு, மேதியாவுடைய தரியு ராஜா இருந்தாரு, அர்த்தசிஷ்ட ராஜா இருந்தார். இப்படி பல ராஜாக்கள் அவங்க வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ கோரேஸ்னா என்ன, the sun, சூரியன். கோரேஸ்னா என்ன அர்த்தம், சூரியன். சைரஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், அதுக்கு சன்னு பார்க்கிறோம். அப்போ இந்த பெர்ஷியா அப்படின்னா என்னன்னா, பெர்சிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில இருந்து வந்துச்சு. அது ஒரு கிரேக் வேர்ட். அதுக்கு என்னன்னா சவுத் வெஸ்ட் ரீஜன், தென்மேற்கு பகுதி, அவ்வளவுதான். பெர்ஷியானா என்ன, தென்மேற்கு பகுதி, சவுத் வெஸ்ட் ரீஜன். அது பாராஸ் அல்லது ஃபாஸ் அப்படின்னு வரும். நீங்க இந்த மேப்ல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு போட்டுக்கிற மேப்ல பாத்தீங்கன்னா FARS அப்படின்னு தான் போட்டுருக்கோம். அந்த ஈரானுக்கு அந்த இடத்துல என்ன போட்டுருக்கோம், ஃபார்ஸ் அப்படின்னு போட்டுருக்கோம். அதுல இருந்து தான் இந்த பெர்ஷியா என்கிற பேர் வந்துச்சு. அதுதான் ஈரான் என்று மாத்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரான் அப்படிங்கிறது என்ன, வாட் டஸ் இட் மீன் பை ஈரான், the land of Aryans. ஈரான்ங்கிற பேர் எங்க வந்துச்சு,
ஆரியர்களுடைய தேசம் அப்படிங்கிறது தான் ஈரான் அப்படின்னு பேர். ஆரியன், அந்த ஆரியர்கள் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ the land of Aryans தான் ஈரான் அப்படிங்கிறது. சரி, அப்போ இந்த பெர்ஷிய ராஜா என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பெர்ஷிய ராஜாவாகிய கோரேஸ் பிறப்பதற்கு 150 வருஷங்களுக்கு முன்னாடியே எசாயா அவரை பற்றி தீர்க்க தரிசனம் எழுதிட்டார். நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் என்னுடைய மெய்ப்பன் அப்படின்னு சொல்லி, he was the friend of Israel. இஸ்ரேல் ஜனங்கள் 70 வருஷம் அந்த பாபிலோன்ல சிறைப்பட்டிருந்த போது அவர்களை விடுதலை ஆக்கினவன் யாரு? கோரேஸ் ராஜா. விடுதலை ஆக்கினது மட்டுமல்ல, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, to rebuild the ruined temple and the wall. பாருங்க, அந்த எருசலேமினுடைய ஆலயத்தை என்ன பண்றாரு? திரும்ப கட்டுவதற்கு அந்த எருசலேமில் இருந்து எடுத்துட்டு வந்த அந்த எல்லா தங்க நகைகள் எல்லாம், பணிமுட்டுகள் எல்லாம் கொடுத்தனுச்சு, பணத்தை கொடுத்தனுச்சு, ஆளை கொடுத்தனுச்சு, நீ போய் கட்டு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இதுதான் பெர்ஷிய ராஜா அவர் பிறப்பதற்கு முன்னதாக கடவுள் தெரிஞ்செடுத்தாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவர் யாருக்கு உதவியாக இருந்தார்? இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்கிறவராகவும் இஸ்ரேல் ஜனங்களினுடைய ஆலயத்தை கட்டுகிறவராக இருந்தார். இவர் யாருக்கு ஒரு அடையாளமா இருக்காரு? நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். கோரேஸ், நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து. நம்ம இதெல்லாம் முன்னாடியே நம்ம விடியல் புத்தகத்துல எழுதியிருக்கோம், கோரேஸை பற்றி எழுதியிருக்கோம். ஓகேயா? சரி, இப்போ அவரை பற்றி நிறைய நம்ம படிக்கலாம். இதுல அவரை பற்றி எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, எசாயாவின் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலையும், எசாயாவின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களிலேயும் இந்த கோரேஸ் ராஜாவை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. வசனம், anointed one, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்துனா என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளமாக அந்த கோரேஸ் ராஜா இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். எஸ்ரா, நெகேமியாவில் எல்லாம் நம்ம படிக்கிறோம். தானியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 30ஆம் வசனத்தை எல்லாம் நம்ம அவரை பற்றி அநேகமாக நம்ம வாசிக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தேசமாக இருந்த அந்த பெர்ஷிய தேசம், அதற்கு பிறகு ராஜாக்கள் மாறினார்கள். அதற்கு பிறகு அலெக்சாண்டர் தி கிரேட், கிரேக்க பேரரசு வந்தது. அதனால இவர்கள் சின்ன சின்ன ராஜாக்கள் இருந்தார்கள். இப்ப கடைசியா அந்த ஷாங்கிற அந்த ராஜா இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். 1935ஆவது வருஷத்துல தான் இந்த பெர்ஷியா என்கிற பெயர் என்னன்னு மாற்றப்படுது? ஈரான் என்று மாற்றப்படுகிறதாக நம்ம பார்க்கிறோம். 1979ஆம் ஆண்டுல இங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த இஸ்லாமிய ராஜ்யம் அங்கு ஸ்தாபிக்கப்படுகிறதாக நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த ஏலாமை பற்றி நம்ம வாசிக்கும் போது பாருங்க, தானியேல் கூட அங்க சொல்றாரு. தானியேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். தானியேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். கொஞ்சம் வாசிக்கிறோம். தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், நான் பார்க்கையில் ஏலாம் தேசத்தில் உள்ள, நான் எங்க இருக்கிறேன்? ஏலாம் தேசத்துல இருக்கிறேங்கிற. பெர்ஷியாவில் இருக்கார், ஏலாம் தேசம் இல்லையா? ஏலாம் படிச்சோமா இல்லையா? அப்ப ஏலாம் தேசத்துல நான் அங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த தரிசனத்தை அங்க சொல்றாரு. சரி, அப்போ இந்த மேதோ பெர்ஷியா பாத்தீங்களா, மாதாய்ங்கிறவங்க மேல இந்த பெர்ஷியா ஏலாம் கீழே மேதோ பெர்ஷியா என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஒரு கரடி வந்துச்சு, அது ஒரு காலு இப்படி நோண்டிட்டு இருந்துச்சு, ஒரு கால் உயரமா ஒரு காலு கீழே இருந்துச்சு, அது 3 எலும்புகளை தன்னுடைய வாயிலே கவ்விக்கொண்டிருந்தது என்றெல்லாம் நம்ம அநேகமா வாசிக்கிறோம். நீங்க அதுல பாருங்க, தானியேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் கொஞ்சம் வாசிங்க. தானியேல் 8:20. நீ கண்ட 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்சியா தேசங்களின் ராஜாக்கள். பாருங்க, 2 கொம்புள்ள ஆட்டுக்கடாக்கள் மேதியா பெர்சியா தேசம் என்று அங்க சொல்கிறதாக நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த
மேதோ மேதோ அந்த மாதா இருக்குதுல்ல, அதை குறிச்சு நம்ம 16 இடங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். எவ்வளவு இடங்கள்ல? 16 இடங்கள்ல. நம்ம அதை பற்றி எல்லாம் நம்ம என்ன பண்றது இல்ல, இதெல்லாம் we are not giving importance. இப்போ அந்த வார் வந்ததுனால இப்போ நம்ம என்ன பண்றோம், அந்த யுத்தத்தினால நம்ம இதெல்லாம் எடுத்து நம்ம அதான் கடவுள் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, வேத வாக்கியங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்றார். சரி, இப்போ இவர்களை எல்லாம் பற்றி நம்ம படிக்கும்போது எசாயாவின் புத்தகத்துல பாருங்க, why they are coming against இஸ்ராயேல் அப்படிங்கறத பார்க்கும்போது எசாயாவின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அங்க சொல்றார் பாருங்க, it's a prophecy. அதெல்லாம் இப்போ fulfill ஆகுது. கொடிய தரிசனம் எனக்கு தெரிவிக்கப்பட்டது. ஒரு கொடுமையான தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. யாருக்கு? எசாயாவுக்கு. அப்புறம் சொல்லுங்க, துரோகி துரோகம் பண்ணி பாழாக்கிறவன் பாழாக்கிக் கொண்டே இருக்கிறான், பாழாக்குகிறவன் பாழாக்கிக் கொண்டே இருக்கிறான். ஏலாமே எழும்பு, மேதியாவே முற்றுகை போடு. பாருங்க, இப்போ என்ன சொல்றாரு, ஏலாமே எழும்பு, மேதியாவே நீ என்ன பண்ணு. யார முற்றுகை போடுறாங்க? இஸ்ராயேல் ஜனங்கள். பாருங்க, எசாயாவில் அங்கு சொல்லப்பட்டதுதான், that's why they are coming against the chosen people of Yahweh. யாவேயினால சொந்த ஜனங்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஜனங்களுக்கு விரோதமாக அவர்கள் வருகிறார்கள் என்றால் அந்த என்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதான் அவங்க சொல்றார். அதுலயே 11:11 எசாயாவின் புத்தகம் 11:11 கொஞ்சம் வாசிங்க. எசாயா 11:11. அக்காலத்திலே ஆண்டவர் அசீரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சினேயாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தில் மீதியான ஜனங்களை எல்லாம் இங்க இருந்து என்ன பண்றாரு, கொண்டு வராரு. ஏன்னா இந்த யுத்தம் எல்லாம் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் அங்க இருந்து தங்க மாட்டாங்க, எல்லாமே எங்கதான் வந்து ஆகணும், அவருடைய சொந்த தேசத்திற்கு. இது வந்து செகண்ட் டைம் சொல்றாரு. இரண்டாம் வருஷத்தை தன் கையை நீட்டி அந்த பெர்ஷியாவில் இருந்தெல்லாம் அவங்க நிறைய யூதர்கள் அங்க இருக்காங்க, அவங்களை எல்லாம் எடுத்துக் கொள்கிறார் என்று நம்ம வாசிக்கிறோம். சரி, அடுத்தது நீங்க பார்க்கும் பொழுது எசேக்கியேல் 32:24. எசேக்கியேல் 32:24. அங்கே ஏலாமும் அவனுடைய பிரேத குழியை சுற்றிலும் அவனுடைய எல்லா ஏராளமான ஜனமும் கிடக்கிறார்கள். இப்ப நீங்க ஏலாம் சுற்றிலும் என்னவா இருக்குதாமா? பிரேத குழிகள். அப்ப அவனுடைய டெஸ்டினி என்ன ஆகுது? முன்னாடி அவர் என்ன பண்றாரு அங்க சொல்றாங்க. இதை விட அவங்களுக்கு ஒரு குடிக்க கொடுக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரேமியாவின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. எரேமியா 25:25. சிம்ரியினுடைய எல்லா ராஜாக்களுக்கும், ஏலாமினுடைய எல்லா ராஜாக்களுக்கும், மேதியாவினுடைய எல்லா ராஜாக்களுக்கும், வடக்கே இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும். பாருங்க, இந்த மேதியாவினுடைய ராஜாக்கள், ஏலாமினுடைய ராஜாக்களுக்கு எல்லாம் என்ன கொடுக்கிறார்னா, உக்கிரமான மதுவை குடிக்க கூடாதுன்னு சொல்றாரு. அவன் குடிக்க மாட்டான்னா நீ குடிச்சுதான் தீரணும்னு சொல்லுங்கிறார். நீங்க மேல இருந்து படிச்சீங்கன்னு தெரியும். அப்போ இதுக்கு என்ன சொல்றாருன்னா, யாயின் ஹா ஹெமா அப்படின்னு சொல்றாரு. அதாவது கடவுளுடைய கோபம், அவங்க கோபம்ங்கிற உக்கிரமான மது அவங்களுக்கு கொடு. அவன் மதுவை குடிச்சவன் என்ன பண்ணுவான்? தள்ளாடுவான். யாருக்கு எகென்ஸ்டா வருவான்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு எகென்ஸ்டா வருவான். the anger, wrathful, கடவுளுடைய கோபம், anger. அது இன்னொரு சொல்ற ஒரு அர்த்தம், பாய்சன். அவனுக்கு எதை கொடுக்கிறாரு? விஷத்தை குடிக்க கூடாதுன்னு சொல்றாரு. யாருக்கு? இந்த ஏலாம் ராஜாவுக்கு, அந்த மேதா ராஜாவுக்கு எல்லாம் கொடு. அப்பதான் அவன் எங்க வருவான்? என்னுடைய ஜனத்துக்கு விரோதமாக அவன் கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்றார். ஓகேயா? இதுல இப்படி அவர்களை கூட்டிட்டு வந்துட்டு அவர்களை பற்றி சொல்றாரு பாருங்க. எரேமியாவின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 36 இருந்து 34 இருந்து 36 வரைக்கும். யூதா ராஜாவாகிய சிதேக்கியாவினுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே ஏலாமுக்கு விரோதமாக எரேமியா என்னும் தீர்க்கதரிசிக்கு உண்டான யாவேயுடைய வசனம். சேனைகளின் யாவே சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ஏலாமின் வில் என்னும் அவர்களுடைய பிரதான வல்லமையை முடித்த
போட்டு பாருங்க, பிரதான வல்லமையை நான் முறித்து போட்டு வானத்தின் 4 திசைகளிலும் இருந்து 4 காற்றுகளை ஏலாமின் மேல் வரப்பண்ணி அவர்களை இந்த எல்லா திசைகளிலும் சிதறடிப்பேன். ஏலாம் தேசத்திலிருந்து துரத்துண்டவர்கள் சகல தேசங்களிலும் சிதறப்படுவார்கள். சரி, அப்போ அவனுடைய வில்லை நான் என்ன பண்ணுவேன்? தட்டி விட்டு 4 திசைகளில் இருந்து காற்றுகள், the power of God அவன் மேல நான் வீச செய்து அவனை நானே ஒன்றுமில்லாம பண்ணிடுவேன். ஆனா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, எசாயாவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 6 இருந்து 9 வசனங்கள்ல சொல்றார் பாருங்க. ஏலாமியன் அம்பரா துணியை எடுத்து, பாருங்க, ஏலாமியன் பாருங்க, இந்த பெர்ஷியா இப்ப இருக்கக்கூடிய ஈரான் தன் அம்பரா துணின்னு என்ன, தன்னுடைய வில்லெல்லாம் இல்லையா, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்றான்? ரதங்களோடும் காலாட்களோடும் குதிரை வீரரோடும் வருகிறான். கீர் கேடகத்தை வெளிப்படுத்தும் மகாபடிவான உன் பள்ளத்தாக்குகள் ரதங்களால் நிரப்பப்படும். குதிரை வீரர் வாசல்கள் மற்றும் வந்து அணிவகுத்து நிற்பார்கள். அவன் யூதாவின் மறைவை நீக்கி போடுவான். அந்நாளிலே வனமாளிகையாகிய ஆயுத சாலையை நோக்குவாய். பாருங்க, இதுல எல்லாம் ப்ரொஃபெட்டிக்கல் வேர்ட்ஸ் சொல்லப்படுறாரு. கீர் அப்படின்னு ஒன்று சொல்றாரு. அந்த வானத்தை அது என்ன நீக்கி போடுவான், என்னத்தை நீக்கி போடுவான்னு வாசிக்கிறோமா? யூதாவின் மறைவை அவன் என்ன பண்ணிடுவாராமா? நீக்கிடுவான். வன மாளிகையான ஆயுத சாலை சொல்ல. அப்படின்னா என்ன? யூதாவின் மறைவை அவன் நீக்கி போடுவான். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இதுவரைக்கும் உலகம் முழுவதும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல்ல அவங்களுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்றது என்ன, அந்த அயன் டூம் இல்லைங்களா, டேவிட் ஸ்லிங் இப்படி எல்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ அதெல்லாம் என்ன ஆகல இல்லைங்களா. அதான் அவர் சொல்றாரு, டிஸ்கவர்ட் த கவரிங் ஆஃப் ஜூதா. அது கவர் பண்ணிட்டு இருந்துச்சு. அதை இப்ப என்ன பண்ணுவான்? அவன் நீக்கி போடுவான். அந்த இன்னொரு இடத்துல சொல்றாரு, அந்த வன மாளிகையான ஆயுத சாலை அப்படின்னு என்ன, வன மாளிகை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுக்குறாங்க. 32:93 இதெல்லாம் போய் பார்க்கணும். இதெல்லாம் உட்கார்ந்து கொஞ்சம் ருசிச்சு நீங்க you have to study the things. யார் அப்படிங்கிற அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபோர்ட்ரஸ், அதாவது ஆயுதங்கள் அப்படின்னு. அதாவது அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, to thicken with verdure அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. அந்த ரொம்ப திக்கான ஒரு verdure அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பசுமையான புல்லெல்லாம் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு என்ன கலர்ல இருக்கு? கிரீன் கலர். ஈரானுடைய ராணுவத்தினுடைய கலர் எல்லாம் என்னதான்? அவங்க தேசமே என்னதான்? கிரீன் தான். அதெல்லாம் இங்க சொல்றது. அதுக்கு பசுமையான பச்சை என்ற பொருள் கொள்ளலாம் அப்படின்னு டிக்ஷனரியில போட்டு verdure. பாருங்க, அப்போ அவங்க எப்படி வராங்க? அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம், அந்த பாமெல்லாம் எல்லாம் என்ன கலர்ல தான் இருக்குது? அந்த வன மாளிகை, அதுல இருந்து ஆயுத சாலை, வன மாளிகையான ஆயுத சாலை என்று நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் தான் அங்க வந்துச்சு. இதெல்லாம் இருக்குது. நம்ம அதை என்ன பண்ணல, சாதாரணமா படிச்சுட்டு போறோம். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியாம நம்ம படிச்சுட்டு போறோம். சரி, அதுல 9ஆம் வசனம் படிங்கம்மா. நீங்கள் தாவீது நகரத்தின் இடிதல்கள் அநேகமாய் இருப்பதை கண்டு கீழ்ப்புலத்தில் பாருங்க, தாவீதின் நகரத்தினுடைய இடிச்சல் எல்லாம் இப்ப நம்ம பார்த்தோம். நிறைய அங்க என்னாச்சு, செல்லவிவு, பெர்ஷெபா இல்லையா, இன்னும் நிறைய இடங்கள் அங்க இருந்து வந்த இதெல்லாம் என்ன ஆச்சு நம்ம பார்த்தோம். எல்லாம் இடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுல எல்லாம் நீங்க பாருங்க, உயரமான இவங்களை எல்லாம் என்ன பண்ணப்படும்? இடிக்கப்படும் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த கிர் அப்படிங்கிறது சிரியா இப்ப இருக்கக்கூடிய சிரியா இருக்குல்ல, அதுதான் அவங்க சொல்றாங்க ஃபோர்ட்ரஸ். அது ஆமோஸ் 9:7, எசாயா 15:1 அந்த கிர், அதை பத்தி எல்லாம் அங்க நமக்கு அங்க சொல்லியிருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். ஆகவே இப்படி அந்த பெர்ஷியா, அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஈரான், ஏன் அவர்கள் இந்த இஸ்ரேல் அவங்க என்னன்னா, அவங்க இஸ்ரேலை வந்து உலகத்திலே இல்லாதபடி அழிச்சிருவோங்கிறது மட்டும் இல்ல, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஹமாஸ்
ஹெஸ்புல்லா, ஹூதி இவங்களுடைய எல்லாத்துக்கும் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவன் அழுறான்னு இந்த ஆயுத சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா? நம்ம இந்த மாதிரி எங்க பார்த்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்மாயில் ஈசாக்கு என்ன பண்ணாரு இல்லையா? இஸ்மாயில் போய் பண்ணிருப்பாரா? யார் சொல்லியிருப்பாங்க? ஆகர் சொல்லு போய் அவன் ஆடுறான். ஏன்னா இவருக்கும் அவருக்கு எவ்வளவு வயசு வித்தியாசம்? 14 வயசு வித்தியாசம் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணிருப்பாங்க? அந்த மாதிரி நான் உனக்கு ஆயுதம் கொடுக்குறேன், நீ அவனை போய் அடி பாருங்க. இப்படி சொல்லிக்கிட்டு இருந்ததுனாலதான் இஸ்ரேல் அவங்க மேல யுத்தத்துக்கு போனார்கள். இப்ப அவங்க வருவாங்கன்னு நம்ம தெளிவா சொல்லிட்டோமா? எல்லாமே எழும்பு மேதியாவே நீ என்ன பண்ணு, முற்றுகை போடு, ஆனால் அவனுடைய வில்ல நான் என்ன பண்ணிடுவேன், தட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்ற. சரி, நம்ம கடைசியா நம்ம அவங்களுடைய டெஸ்டினி என்ன அப்படிங்கறத நம்ம அதுலயே நம்ம அந்த எரேமியாவின் புஸ்தகத்திலே நம்ம பார்க்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் அந்த 35ஆம் வசனமும் 36ஆம் வசனமும் படிங்க. நம்ம இது இன்னும் நிறைய இருக்கு. இது இப்போ நடந்த யுத்தத்தை பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். இனிமேல் நடக்க போகிற யுத்தம் எசேக்கியேல் 36ல இருந்து நம்ம வாசிக்கிறோம். அது இனிமேல் நடக்க போகுது, இதோட நின்றாது. அது எசேக்கியேல் 38, 39ல நம்ம பின்னாடி நம்ம அடுத்தது பார்க்கலாம். அடுத்த நெக்ஸ்ட் வார் எப்படி வருங்கிறத நம்ம பார்க்கணும். இது இப்ப நடந்து முடிந்த யுத்தத்தை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுல படிங்கம்மா, எரேமியாவின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 35, 36. சேனைகளின் யாவே சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ஏலாமின் வில் என்னும் அவருடைய பிரதான வல்லமையை முறித்து போட்டு வானத்தின் 4 திசைகளிலும் இருந்து 4 காற்றுகளை ஏலாமின் மேல் வரப்பண்ணி அவர்களை இந்த எல்லா திசைகளிலும் சிதறடிப்பேன். ஏலாம் தேசத்தில் இருந்து துரத்துண்டவர்கள் சகல தேசங்களிலும் சிதறப்படுவார்கள். பாருங்க, ஏலாம் தேசத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்களாமா? சகல தேசங்களிலும் துரத்தப்படுவார்கள். சரியா? ஆனா கடவுள் அப்படியே விட்டுருவாரா? ஏன்னா அவர் நோவாவோடு என்ன பண்ணிருக்காரு? உடன்படிக்கை இல்லையா? அப்ப அவரு எல்லாமே அவர்களுடைய பிள்ளைகள் தான். அப்போ இவர்கள் எல்லாம் அந்த மெய்யான கடவுளை விட்டுட்டு நீ போய் ஒழிச்சுக்கிட்டு இருந்த, தூரமா போயிட்ட. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யத்துல அங்க என்ன இருக்குது? வேற எந்த கடவுள்களுமே இருக்காது. இப்ப இஸ்ராயேல் ஏன் அவர் வச்சிருக்காருன்னா, உன் நிமித்தம் நான் இந்த உலக தேசங்களை எல்லாத்துக்கும் நானே மெய்யான ஒரே கடவுள் என்பதை நானு எல்லாருக்கும் நான் உணர்த்துவேன். நீ உன்னால என்னுடைய நாமம் என்ன பண்ணப்படும் சொல்றாரு? மகிமைப்படும், பரிசுத்தமாக்கப்படும் என்று சொல்றார். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்படுகிற பொழுது அவர் என்ன பண்றாருன்னு அந்த 39ஆம் வசனத்துல வாசிங்க. 39ஆம் வசனம். ஆனாலும் பாருங்க, இந்த லாஸ்ட் டேஸ், ஆனாலும் கடைசி நாட்களிலே நான் ஏலாமின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று. பாத்தீங்களா? I will bring back, இல்லைங்களா? நான் அவங்களை என்ன பண்ணிடுவேன்? எப்படி இஸ்ரேல் ஜனங்களை மீண்டுமாக அந்த தேசத்திற்கு நான் என்ன பண்ணுவேன்? அவர்கள் சிறையிருப்பை திருப்பி நான் கொண்டு வருவது போல இந்த ஈரானியர்களையும் அல்லது பெர்ஷியர்களையும் கடவுள் என்ன பண்ணுவாரு? திரும்ப அவருடைய சிறையிருப்பை நான் என்ன பண்ணுவேங்கிறாரு? திருப்புவேன்னு சொல்றாரு. அப்ப கடவுள் எவ்வளவு இரக்கப்படுறார். அப்ப எதுக்காக அவர்களை இப்படி பண்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அவர்கள் மெய்யான கடவுளை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் அவர்கள் இருக்கிறதுனாலதான் இப்ப எல்லாமே யாருதான்? ஏலாமாகட்டும், மேதா எல்லாம் யாருக்கும் யாரு? நோவாவுடைய பிள்ளைகள். நோவா ஏலாமான சேர், காம், யாஃபேத் எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் கூட்டு அப்படின்னு வரும்போது எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க? எல்லாம் என்ன ஆவாங்க? அண்ணா, இவருக்கு பெரியப்பா, சித்தப்பா பையன் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? சண்டை போட்டுருக்கோம். அவர் கேட்பார், நோவா கேட்பார் இல்லையா? ஏன்னா நான் வணங்கின கடவுளை விட்டுட்டு நீ லஹோமோருங்கிற கடவுளை நீ வணங்கின கேட்பாரா? கேட்க மாட்டாங்க. அவங்க ஒரு காலத்தில் மறுபடியும் கடவுள் என்ன பண்ணிவாரு? இந்த பெர்ஷியா எனப்படுகிற பிரசன்ட் ஈரான் அவர்களுடைய சிறையிருப்பையும் நான் என்ன பண்ணுவேங்கிறாரு? திருப்புவேன் என்று சொல்றார். அப்ப
அப்ப எவ்வளவு ஒரு விசேஷமான காரியம். இதுதான் அந்த டெஸ்டினி. அதுதான் கோரல் லா ஐரான் அப்படிங்கிறது எங்கதான் எழுதப்பட்டிருக்குது? நம்முடைய வேதத்துல மட்டும் தான் எழுதப்பட்டிருக்குது. இன்னைக்கு எல்லாம் பேசுனாங்க, எல்லாரும் என்ன சொன்னாங்க? பொறுத்திருந்து பார்ப்போம், பொறுத்து என்ன நடக்குதுன்னு என்ன பண்ணலாம், பார்க்கலாம், இப்போ ஒன்று சொல்ல முடியாது அப்படின்னாங்க. ஆனால் நம்ம தான் என்ன பண்ண முடியும்? ரொம்ப அறுதியிட்டு உறுதியாக நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இது என்ன, யாருடைய பேனா எழுதி இருக்குது? The pen of Yahweh. யாவேயினுடைய அந்த பேனா எழுதப்பட்டிருக்க அந்த பேனாவால் எழுதப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்கள் ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் என்ன ஆகாது? அவமாய் போய்விடாது. அப்போ உலகம் முழுவதுக்கும் ஒரே மெய்யான கடவுள் என்பதை யார் மூலமா தான் கடவுள் நிரூபிக்க போறாரு? இஸ்ராயல் ஜனங்கள். They are the witness of Yahweh. அவங்க தான் உண்மையான அவர்கள் விட்னஸா இருக்காங்க. நம்ம யார் விட்னஸா இருக்கோம்? கிறிஸ்துவுக்கு. we are the witness of Christ. இல்லையா? ஆகவே இப்போ இந்த ஈரானினுடைய முடிவு எங்க எழுதப்பட்டிருக்குது? எரேமியாவின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல மிக தெளிவாக அவர் எழுதியிருக்கிறார். ஆகவே அது நிறைவேறும் அப்படிங்கறது நம்ம பார்ப்போம். ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் நிறைவேறுகிற காலத்துல நம்ம என்ன ஆயிட்டு இருக்கிறோம்? வாழ்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமா நமக்கு இருக்கிறபடினால நாம் இன்னும் அது நிறைவேற போற காலங்கள் இருக்குது. அதை நம்ம நிச்சயமா பார்ப்போம். அவருடைய ராஜ்யத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அவருடைய ராஜ்யத்துல அதை நாம் இருப்போம் அப்படிங்கிறத இந்த ஈரானுக்கு ஏற்படக்கூடிய அந்த முடிவின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த வேத வாக்கியங்களுக்கு பிதாவாகிய யாவே தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் இனிமேல் நடக்க போற அந்த அர்மகெதோன் யுத்தம், அதுல கோகு மாகோகெல்லாம் வருது, அதெல்லாம் இந்த சந்ததியில தான் வராங்க. அதை பற்றி நம்ம வரப்போகிற காலங்களில அந்த யுத்தத்தை குறித்து பார்க்க பிதாவாகிய யாவே தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.